அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் என்று சொல்லி, ஒரு ஆளுகிறவன் தன்னுடைய சிங்காசனத்தை நிற்க பண்ணுகிறதற்கு அவன் இரக்கமுடையவனாக இருக்க வேண்டும், அவன் உண்மையுடையவனாக இருக்க வேண்டும், தயையையும் சத்தியத்தையும் அவன் காக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிட்டு விட்டு, நீதிமொழிகள் 21:1 ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். ராஜாவினுடைய இருதயங்களை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோமே. எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆளுகிறவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்களுடைய கடைசி முடிவை ஆண்டவர் அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். எல்லா மனுஷருக்காகவும் நாம் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்று சொல்லுகிறாரே. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு உடன் ஊழியனுக்கு எழுதுகிறாரே. நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? நம்மை ஆளுகிறவர்களுக்காக, அவர்களுடைய இருதயங்களை நீர்க்கால்களைப் போல மாற்றுகிற ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதே. காரணம் என்ன? நம்ம ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி நம்மை ஆளுகிற நம்முடைய பிரதம மந்திரி, முதல் மந்திரி, அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பெயராக நமக்கு ஞாபகம் வருகிறதை சொல்லி நாம் ஸ்தோத்தரித்து விட்டு கடந்து செல்ல முடியும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக, கொஞ்சம் அர்த்தமுள்ள ஜெபங்களை செய்யும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று தீமோத்தேயுவுக்கு தான் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு பண ஆசை நிறைந்தவர்களாக மாறிவிட்டபடியினாலே, நம்பிக்கை விசுவாசம் அதன் மேலே வைக்கப்படுகிறபடியினால, விலை மதிப்பு முக்கியத்துவம் அந்த பணத்திற்கு கொடுக்கப்படுகிறபடியினால, பணத்தான் மிகுந்த பாதுகாப்பு சந்தோஷத்தை தருகிறது என்று நம்புகிறபடியினால, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுவதை பார்க்கிலும் அதிகமாக பணத்தை தேடுகிறதற்கு இன்றைக்கு ஆளுகிறவர்களானாலும் மக்களானாலும் ஆசைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிறைய சேர்ந்து விட்டால் அது அவனுடைய உள்ளத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறபடியினாலே அவன் வாழ்க்கையிலே முதலாக பணத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவனாக மாறிவிடுகிறான். இன்றைக்கு நாம் உலகத்தில் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் எங்கு பார்த்தாலும் பணம் கொடுத்தால்தான் அங்கே காரியத்தை சாதிக்க முடியும் என்கிற ஒரு நிலைமையில் நாம் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பணம் பாதாளம் வரையிலும் பாயும் என்று சொல்லுகிறார்களே. பணத்தை குறித்து எதை என்றாலும், நீதியை என்றாலும், நியாயத்தை என்றாலும் விலைக்கு வாங்கிவிடுகிற நிலைமைக்கு இன்றைக்கு உலகம் செல்லுகிறபடியினாலே நாம் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படியாக பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதே, அதை ஆண்டவர் அந்த வேரை அறுத்தெறியும்படியாக நாம் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அருமையான ஒரு போதனையை அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 21 24 வரையிலும் இயேசு போதிக்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்றைக்கி நம்ம கண்
அது இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும் இருட்டுனா நம்ம கண்ணால் செய்கிற பாவமோ என்று சொல்லியெல்லாம் நாம் நினைத்து விடுகிறோம். இந்த கண்ணை குறித்து உன் கண் வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சம் என்று சொல்லி, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருள் என்று சொல்லுகிறாரே, அதற்கு முன்பாகவும் பின்பாகவும் ஆண்டவராகிய இயேசு சொல்லிக் கொடுக்கிற ஒரு போதனை இந்த பண ஆசையை குறித்து தான் பேசுகிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். எங்கே கொண்டு போய் எதையாவது பதுக்கி வச்சிருக்கிறீங்களோ அல்லது சேர்த்து வைத்து இருக்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார். 2 எஜமான்களுக்கு, அதாவது தேவனுக்கும் உலக பொருள் என்பது இங்கே ஆண்டவர் பணத்தை குறிப்பிடுகிறார். 2க்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்றை சிநேகிச்சிரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதினி தேடிரு, பின்பு இவைகள் கொடுக்கப்படும். இல்லைன்னா பணத்துக்கு பின்னாடி போயிரு. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி பண ஆசையை குறித்து என் இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் ஸ்நானகன் அவன் அவ்வளவு எளிமையானவனாய் இருந்த போதிலும் அவன் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன்னுடைய கச்சையை இடுப்பிலை கெட்டியிருந்த ஒரு மனிதன். அவனுடைய சாப்பாடெல்லாம் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான தோற்றமுடையவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அத்தனை வலிமையுடையதாக இருந்ததை பார்க்கிறோம். அவன் பேசுகிறான், இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்கிற ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை அவன் சொல்லி வனாந்தரத்தில் நின்று பிரசங்கித்த போதிலும் அங்கே ஜனங்கள் அவனை தேடி வருகிறார்கள். டாக்ஸ் கலெக்டர்ஸ், ஆயக்காரர்கள் அவனை தேடி வருகிறார்கள். போர் சேவகர்கள், இன்றைக்கு மிலிட்ரி என்று சொல்லுகிறோம் அல்லது போலீஸ் என்று சொல்லுகிறோமே, அரசியல் அதிகாரிகள் அவனை தேடி வருகிறதை பார்க்கிறோம். அவர்கள் 3 பேருமே ஒரே கேள்வியைத்தான் கேட்கிறார்கள். மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிற கோடரி என்னை வெட்டி வீழ்த்திவிடக்கூடாதே, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பிராயசித்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது யோவான் ஸ்நானகன் 3 பேருக்கும் ஒரே விதமான பதில்களை, 3 கேள்விகளும் ஒரு போல இருக்கிறது, 3 பதில்களும் ஒரு போல தான் இருக்கிறது. ஜனங்களுக்கு சொல்லுகிறான், 2 அங்கிகளை உடையவன் அதில் ஒரு அங்கியை மற்றவனுக்கு கொடுக்க கடவன். ஆகாரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லாதவனுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பங்கிட்டு செய்ய கடவன், கொடுக்க கடவன் என்று சொல்லி அங்கே யோவான் ஸ்நானகன் பொதுவாக ஜனங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிறார். ஒரு தியாக செய்கிற செயலை, ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கையை அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து அங்கே பேசுகிறார். 2வதாக ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர் அவர்களிடத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார்கள், யோவான் ஸ்நானகனிடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு அவன் சொல்கிறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு கட்டளையிட்டதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். பண ஆசை பிடிச்சு போய் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நீங்கள் நீதியை புரட்டிட்டு கள்ளக்கணக்கெல்லாம் எழுதி வைத்து விட்டு நீங்கள் அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு கட்டளை எவ்வளோ கட்டணும்னு அவங்க வந்திருக்கிறாங்களோ அதை மட்டும் வாங்குங்க, அதுக்கு அதிகமாய் எதையும் வாங்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். போர் சேவகர்களும் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அவர்களுக்கு சொல்லுகிறான், ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும். பொய்யாய் குற்றம், இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நாட்டில் பார்க்குறோம். இடுக்கண் செய்கிற காரியங்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிற காரியங்கள், இன்றைக்கி நீதி நியாயங்கள் எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோமே. இந்த தேசத்துக்காய் நாம் எத்தனையாய் கண்ணீர் வடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எரேமியாவை போல, ஆண்டவரே எங்களுடைய தலை தண்ணீரும் எங்கள் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் கதறுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே. ஒருவனுக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள் என்று இங்கே யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் அப்படி கேட்டுட்டு ஓடி போகலை, எல்லாரும் சரண்டர் ஆகி இந்த கடினமான வார்த்தைகளை கேட்ட போதிலும் கூட மத்தேயுவிலே சொல்லப்படுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை காட்டினவன் யார் என்று அத்தனை கடுமையாக பேசுகிறான். அவர்கள் தங்களை தாழ்த்தி யோவான் ஸ்நானகனினால் அந்த யோர்தான் நதியிலே அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்று சென்று தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமடைந்தார்கள் என்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான்
இன்றைக்கு நாம் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்காக நம்மை ஆளுகிறவர்களுடைய அந்த ஆசை வேறாகி அந்த பண ஆசையானது அறுக்கப்படும்படியாக நாம் கதறி ஜெபித்தோம் என்று சொன்னால் ஆமோசினுடைய கதறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற்றப்படக்கூடியதாய் மாறிவிடும். ஆமோஸ் சொல்லுகிறாரே, நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது. நம்முடைய தேசத்தில் நியாயம் தண்ணீரை போல நீதி வற்றாத நதியைப் போல புரண்டு வருகிறதற்காக கரம் விரித்து கண்ணீரோடு கூட ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவர்களுடைய மத்தியில் அவருடைய இருதயத்திலிருந்து இந்த எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற அந்த பண ஆசையை எடுத்து போடும். அவர்கள் மக்களுக்காக நீதி செய்யணும், நியாயம் செய்யணும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட ஓடத்தக்கதாக அவருடைய இருதயங்களை நீர்க்கால்களைப் போல நீர் மாற்றிவிடும் என்று சொல்லி ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து செல்லுகிறபடியினாலே அவைகள் கேட்கப்படும். நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய ஜெபமே கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம்.